டிவிக்கு. கட்சின்னு பார்க்க போனீங்கன்னா அதாவது அரசியல் வேற, சினிமா வேற. அதாவது இப்போ எல்லாருமே விஜய் டார்கெட் பண்ணி தான் கேட்குறாங்க. விஜய்க்கு வந்து இன்னும் நம்ம அரசியல் தான் என்னன்னு தெரியாது. இப்போ வேற 1500 ரூபாங்கிறாங்க, 2000 பண்றாங்க. தயவு செய்து எந்த காசும் எடுத்துட்டு வந்துடாதீங்க. எங்களுக்கு நீங்க பிச்சை போடாதீங்க, நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. இலவசம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். உண்மையிலே நான் வந்து நோட்டாக்க தான் போடலாம். விஜய் வந்து எடப்பாடி வந்தால் நான் மாற்றம் நல்லா இருக்கும்ல, சூப்பராக. அதனால சம்பளத்தை சேர்த்துங்க, மக்கள் தானா மேலே வருவாங்க. இப்போ எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. அவங்க யார் ஓட்டு பண்ணுங்கிறது அவங்க கிளவராக தான் இருக்குது. அது அனுபவம் இருக்கிறவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. இத்தனை வருஷத்தில் 1000 குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அனுபவம் இல்லாமல் வரவங்கனால என்ன சாதிச்சு என்ன கொண்டாடுவாங்கன்னு தெரியல. அது ஒன்று தான் நம்ம இதில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குதே தவிர, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்ட்டயே நிறைய குறை இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒன்று தான் இதில் சொல்ல முடியும். புது கட்சி வந்திருக்கு. அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து பின்னாடி வந்து நல்லது தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சியில் வந்து நல்லதெல்லாம் செய்கிறோம் முடியும்னு செய்கிறாங்க. அது அவங்களோட கருத்து செய்கிறான்னு தெரியல. ஏன்னா மாற்று வந்தால் தான் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தவரை. விஜய் ஆக்சுவலாக புதுசாக வரனால எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஆக்சுவலாக டிஎம்கே இல்லை வேறு யார் வந்தாலுமே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி போயிட்டுருக்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அண்டு ஆட்சி முடிகிறப்ப ஏதாவது டிஃப்ரென்ஸாக பண்ணுவாங்க. பட் விஜய் வந்தால் ஸ்டார்டிங்லேருந்தே எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அண்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. அண்ட் புதுசாக எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறனால அவங்களுக்கு என்ன நீடோ அதை யோசிச்சு பண்ணுவார். இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு பெரிய விட்டுரும் இல்லை. நானும் 35 வருஷம் ஆகுது. நிறையா கட்சியில் இருந்திருக்கிறேன், கம்யூனிஸ்டில் இருந்திருக்கிறேன், டிஎம் மொத்தம் எல்லாமே எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்களா, ஒரு நலவாரியத்தில் வந்து எதுவும் நல்லது கிடையாது கூட கிடையாது. என் குழந்தைங்களுக்கு படிக்க சொல்கிறாங்களே ஒழிய அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுங்க, இந்த ரேபிட்னு ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்ட கூட 30 ரூபாய் கூப்பிட்டு ஓட்டுவாங்க. அப்புறம் இந்த இது ஓலா அது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் நிறையா பாதிப்பு இருக்குது எங்களுக்கு. பார்த்தீங்களா, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்னா, எங்களுக்கு உண்டானது பாருங்களா, ஒரு வருஷத்தில் பாருங்க அன்றைய மானியத்தில் பார்த்தீங்களா இது கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 10,000 15,000 கவர்மெண்ட்டில் எஃப்சி பண்ணுறது கொடுக்குறாங்க. அது கொடுக்குறாங்க. அது கூட கொடுக்குறதில்ல. அது கூட வேணாங்க. நிம்மதியாக ஓட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா பரவாயில்ல. ஒரு தேவையான நாங்கள் கேட்குறோம், மீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறோம், ஒரு கிலோமீட்டர்னு கேட்குறோம், அதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல. ரெண்டாவது கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்டோ வாங்கினாலுமே கூட மானியம் கிடையாது. அதாவது அதில் ஒரு மானியத்தில் எடுக்கணும், அந்த மானியமே கேட்டால் நாங்கிறாங்க, ஜெனரல் மானியம் அனுப்புறதில்ல அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபிட்ட வண்டி, இந்த 2 வீலர் பார்த்து மற்ற இந்த ஓலா இல்லை, அது ரேபிட்டே ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டுப்படுறது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதுதான். ஏன்னா ஆட்சிங்கிறத பார்த்தீங்களா, மக்களுக்கான ஆட்சியாக நல்லதாக இருக்கணும். எதை கொடுத்தாலும் மக்கள், இப்போ டிஎம் எது இருந்தாலுமே மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 கட்சி மாறி ஆடுறதுனா வந்து எதுக்கும் கூடாதுலாம், ஏதோ மாற்றத்தை கொடுக்குறது யாரோ ஒரு ஆட்சி தான், டிஎம்கே தான் ஆட்சி சரியில்லை. அதனால் மாற்று ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகைன்னு சொன்னாங்க. அந்த உதவித்தொகை இந்த 5 வருஷத்தில் எனக்கு வரவே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, என்னமா இருக்க பல பெண்களுக்கு வரல. ஆக்சுவலி பெண்களுக்கு 1000 உதவித்தொகைன்னு சொன்னீங்க. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் உதவித்தொகை எங்களுக்குலாம் வேண்டாம். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்காக என்ன மாதிரி இருக்க நிறைய லேடிஸ் போகும்போது, நீங்கள் ஒர்க்கிங் விமன், நீங்கள் டேக்ஸ் பேயர், அதனால் உங்களுக்குலாம் அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கு பணமெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். ஆனால் பொய்யான வாக்குறுதியை தயவு செய்து கொடுத்துறாதீங்க. 80% யங்ஸ்டர் சப்போர்ட். அண்ட் இப்போது வீட்டில் எல்லாருமே ஓகே விஜய் வரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. பட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி மாற்றம் தேவை. புதுசாக வந்தால் மட்டும் வெளியே வரதுக்கு பயந்துக்கிறாரு. கூட்டம்ன்ட்டு கீழே இறங்கி என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறாரு, அதுக்கே பயம் இல்லாத வரமாட்டேங்கிறாரு. புதுசாக வந்து மட்டும் என்ன செய்ய போகிறாரு, இருக்கவங்க உருப்படியாக செஞ்சால் போதும். இல்லை இறங்கி செய்யணும். உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது, ஒன்றும் ஆக போகிறது. இப்போ எடப்பாடி வந்தால் ஆம்பளைங்களுக்கு பிரியா பஸ்ஸில் போகுதுன்னு சொல்லிட்டாரு, வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. விலைவாசெல்லாம் மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாம் விலை அதிகமாக போயிட்டு இருக்குது. அவர் வந்து விலை கம்மியாயிரும். கட்டுமான தொழிலும் விலை அதிகமாக போயிட்டு இருக்குது. அது வந்தாலும் அவர் வந்தாலும் கம்மியாயிரும். எதனால இவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன்? திமுக ஆட்சி வந்தாலும் எப்பயுமே விலை அதிகம் தான். ஓட்டு போட்டு ஜெயிச்சுக்குவாங்க. விலைவாசி ஏற்ற மாதிரி இலவசம் வேண்டாங்க. நல்லா படிப்பு முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன கிடைக்குமோ அதை செய்யுங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. இப்போ இருக்கிற சம்பளத்தில் எல்லாருமே ஒரு மினிமம் ரொம்ப கம்மி சம்பளத்தில் தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கொடுத்தா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அது என்ன இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மாற போகிறதில்ல. பட்டு இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அதிக யூத் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்.
அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போகிறப்போ அது இருக்கிற மோஸ்ட்லி அதிகம் பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு அதிகம். ஒரு ஃபேமிலியாக வெளியே போகணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பசங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிட்டு நிறையா இருக்காங்க போதையில். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய மாற்றம் இருந்துச்சுன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல். அதுதான் ஒரு நியூ திங்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் இட். ஸோ அதில் வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் யங்ஸ்டர்ஸும் நல்லா க்ரோ ஆகும் வித் நாலேஜ். இலவசம் கொடுக்காம எல்லாமே ஓரளவுக்கு நியாயமாக இருந்தால் போகுது. எல்லா இதுலேயும் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இலவசம்னு 1000 ரூபா கொடுக்கறது, பஸ்ஸுக்கு கொடுக்கறது, பஸ்ஸு தேவையே இல்லை. யாரும் ஒரு 10 ரூபா கொடுத்து பஸ்ஸு டிக்கெட் போகிற அளவுக்கு இல்லாமல் யாரும் இல்லை. அதுவே போதும். அது என்ன காரணம்னுன்னா இல்லைங்க, விவசாயிகளுக்கு முதலிடம் தரணுங்க. அவங்கக்கிட்ட இருந்து டைரெக்டாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும், புரோக்கர்ஸ் இல்லாமல். விவசாயத்தை ஊக்குவிச்சாவே எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஏன்னா பக்கத்துல எல்லாம் இருக்காங்க, அந்த யூரியாவுக்கு காசு இல்லை, ஃப்ரீ கரண்ட்டு கொடுத்துட்டா போதாது, யூரியாவுக்கு காசு வேணும் அவங்களுக்கு. நிறையா அவங்க கஷ்டப்படுறாங்க. சரியாக அந்த விளைச்சல் வர்ற நேரம் அவங்களுக்கு ஒரு தக்காளி பாதுகாக்கணும், மாம்பழம் பாதுகாக்கணும், அந்த சீசனில் வர்றதை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுமே ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து இதுதான். ஸோ இப்போ நீங்கள் எஜுகேஷனை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கேண்டிடேட்ஸை பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பரவாயில்லன்னு தான் தோணுது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ விஷயங்கள்ல இது பெஸ்ட்டாகவும் இருக்குது. அதான் நான் தான் சொல்லிட்டேன், ஒரே புதுசாக யார் வராங்க அதை தரேன் இதை தரேன்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்றுக்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறாரு வராருன்ற பட்சத்தில் அவரால் என்ன மாற்றம் வரும்ன்றதை நான் பார்க்குறோம். இல்லைங்க, அது ரொம்ப இல்லாதவங்க தான் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சரி பரவாயில்ல. அந்த இல்லாதவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் சம்பளம், இப்போ இப்படி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுத்தீங்கன்னா அந்த இலவசத்தை அவங்களுமே வேணான்னு சொல்லிடுவாங்க. சம்பளம் இருந்ததுன்னா ஏன் இலவசத்துக்கு போகிறாங்க? அவங்களுக்கு தேவையானது வந்துருச்சுன்னா மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபேன் வேணுமா, என்ன வேணுமோ அது அவங்களே வாங்கிக்கிறாங்க. அந்த சம்பளத்தை சேர்த்தி கொடுங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளமே நிறைய பேர் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 6000 கூட இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. டெய்லி 200 ரூபாய் பத்துங்களா ஒரு ஃபேமிலிக்கு? மாற்றம் தேவை. கடன் இல்லாத வச்சுக்கிட்டா போதும். இலவசங்கிற பேரில் நம்மளுக்கு தான் கடனை ஏற்றுறாங்க. இத்தனை லட்சம் கோடி கடனா, யார் வந்தாலும் அதை குறைச்சாங்கன்னா போதும், இலவசத்தை குறை. அப்படியே இருந்தாலும் எங்கள் மருமகளுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றிட்டாங்க. எல்லாத்தோடைய டேக்ஸுமே அதை கம்மி பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸு ஃப்ரீ இருக்கிறதெல்லாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் ஒரு மினிமமாக இன்கம் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த ஃப்ரீஸ் கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரீயை கட் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ இருக்கக்கூடாது, தேவையில்லாதவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும். வேணாலும் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணணும். வேலைவாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அது தகுதியின் அடிப்படையில் இந்த SC ST பீப்புள்ஸ்க்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, ஓகே. பட் அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப வந்து மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மார்க் எடுக்கிறோம், நாம் BC MBCயில் இருக்கோம், அவங்க 25 28 எடுத்து வந்துடுறாங்க. ஒரு 10 மார்க் கம்மியாக இருந்தால் போதுன்ற அளவுக்கு அவங்களோட இது இருக்கணும். அப்போ ஃபில்டர் ஆவாங்கல்ல. இப்போ நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 இயர்ஸாக எந்த போஸ்டிங்ஸுமே போடாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த போஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் இப்போ விலைவாசிலாம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யங்கஸ்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஜாபு, அப்புறம் படிப்பு விஷயம், இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் அது நல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது இவங்க அரசு கொள்ளையடிக்கிறது தான் காரணம். அவங்க 1க்கு 2 விட்றாங்க. 5000 ரூபா வேலையை 50000ங்கிறாங்க, 50000 வேலையை 5 லட்சங்கிறாங்க. அவங்க சாப்பிட்றது மக்களுக்கு இருந்தால் எல்லாம் தானாக குறையும். எல்லாம் எல்லாத்துக்குமே அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்துட்டோம், அதே தான் கண்டினியூஸாக இருக்குது. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். பட் அவங்களால ஏதாவது மாற்றம் வருதுன்றது பார்ப்போம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதாவது மெயினாக மெயின் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரீ கொடுக்குறதோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களோ அதை டைரெக்டாக போய் சேருதாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பேன், வேறு ஒன்றும். எது கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இலவசங்கள் எதுவுமே வேண்டாம். ஏன்னா மக்கள் யாரும் இலவசங்களை கேட்கல. இருக்கிற ஃபண்டுக்கு எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு, விலைவாசி பார்த்திங்கன்னா டெய்லி ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் வருமானம் வந்து ஏறவே இல்லை.
மினிமம் வேஜஸே 15,000 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி மினிமமான செலவுகளை கூட பார்க்க முடியாது. அதனால முதல்ல வேலை வாய்ப்பு தான் இங்கே இளைஞர்களுக்கு அதிகமாக தேவை. வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. ஸோ வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். மாற்றத்தை எதிர்பார்க்கணும். இல்லை உண்மையிலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்லலாம் நம்மளுக்கே தெரியும், யூனிட்டி ஃபார்ம் பண்ணும்போதே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்டில் யாருமே வேலிடாக இருக்க மாதிரி தெரியலை. விஜய் இருந்த மாதிரி இருந்தார், பட் விஜய் கூட இப்போ இன்னும் யாரும் கூட்டணிக்கும் வரல. அதே நேரத்தில் இருந்த சின்ன சின்ன கட்சிகளாக ரெண்டாக பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ ஃப்ரீயை முதல்ல குறைச்சிட்டு நம்மளுக்கான ப்ராப்பர் டாக்ஸ் டாரிஃப் இருந்தாவே போதும். இட் வில் பி குட். என்னென்னா டஃப்பாக இருக்க போகுது. ஆனால் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் எது செலக்ட் பண்ண போகிறாங்களோ அதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நல்ல மாற்றமாக வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இருக்கேன் யார் வருவாங்கன்னு இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியலை. ஆனால் விஜய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான். எஜுகேட்டட் பீப்புள் வரணும். இல்லை ஜாப் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எக்ஸாம் எழுதி வர்றதுங்கிறது இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அந்த ரவுண்ட்ஸு இந்த சின்ன சின்னதில் நிறைய பேர் ரொம்ப நாள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வெக்ஸ் ஆகிடுறாங்களோ. இப்போ எங்களை மாதிரி நாங்களாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கோம். ஸோ எங்களுக்குலாம் ஒர்க் ப்ரெஷர்ஸ் கம்பல்சரி இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணினாலுமே அந்த ஒர்க் ப்ரெஷர்ஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், வேறு வழி கிடையாது. ஆனால் அது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது பெருசாக வந்ததில்லை. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி எல்லாம் அந்த என்ன அவங்க கொண்டு வராங்களோ எல்லாத்துக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். சேர்ந்தால் அந்த திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு போனால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இதுக்கு மேலே இலவசங்களை நிறுத்திடுங்க. ஏன்னா எங்கள் பணத்தை எடுத்து தான் எங்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்க. ஸோ இலவசங்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. அதே நேரத்தில் விஜய் வந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ வெல் பிளான்டு லீடர்ஷிப் குவாலிட்டியோட நல்லா பிளான் பண்ணி பண்ணால் கட்டாயமாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி பேரலாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, கலைஞர் அவங்க 2 பேர் தான் ஒரு வேலிடான லீடர்ஸாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு அடுத்து இருக்க இடத்துல இப்போ பெரிய அளவில் வந்து அந்த அவங்க அளவுக்கு லீடர்ஷிப் போஸ்டிங் வந்து இன்னும் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த யார் பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த இடத்த யார் பிடிச்சாலும் மக்களுக்கு நல்லது செய்யும். லைக் காமராஜர், ஏன்னா இங்கே காமராஜர் ஆட்சிக்கு பிறகு 50 வருஷம் நிறைய லீடர்ஸ் ஆட்சி செஞ்சோம். இன்னும் நம்ம காமராஜர் ஆட்சியை தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா காமராஜர் காலத்தில் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் இன்னமும் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அது மதிய உணவு திட்டமாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இந்த 60 வருஷத்தில் பல தலைமுறைகள் வந்து பயனடைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க பல விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் அவர் இருந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த போஸ்டிங் வந்து இன்னமும் காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு லாங் பேக்கில் நீண்ட நாட்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு 5 வருஷத்தில் என்ன செய்ய முடியும்னு பார்க்காம அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்தால் அந்த எப்படி நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இன்னொன்று எனக்கு என்னென்னா, விமென்கான அந்த பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆஸ் அ பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு என்னென்னா, திருநங்கைகளை வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும்போது திருநங்கைகளை அரசு பணிகளை நியமித்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா திருநங்கைகள் வந்து போத் மென் ஆர் விமன் 2 பேரையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அவங்களால மென் பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும், விமன் பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும் போது திருநங்கைகளை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கான ஆபத்து வந்தவொன்னா யூஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். மேபி என்னோட ஏர்னிங்ஸ்லேருந்தே திருப்பியும் அதை ஃப்ரீயாக கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த ஆட்சி வந்தாலும் கரெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். லஞ்சம் வாங்காமல் இருந்தோம்னா மக்களுக்கு எல்லா துறையுமே நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆட்சி மாறினா தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்கும். எல்லாத்துக்குமே இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் எங்களுக்கு இலவச பொருளே வேண்டாம். இலவசம் வேண்டாம், எங்களுக்கு மெயினாக இலவசம் வேண்டாம். பொருள் விலை குறையணும், அதுதான் எங்களுக்கு இலவசம். லஞ்சம் விலைவாசி ஏற்றுனா எப்படி விலைவாசி ஏற்றக்கூடாது. எங்களோட இன்னும் கம்மியான இருக்கிறவங்களாம் அவங்களும் என்ன பண்ண முடியும் சொல்லையா? நம்ம கீழே இருக்கிறவங்களாம் அவங்கள கஷ்டம் தானே அவங்களுக்கு. ஒரு பரவாயில்ல, எங்களுக்கு லஞ்சம் இல்லாம ஒரு பொருளாதார ரீதியா மேல இருந்தா எங்களுக்கு ஓகே. எத்தனையோ பேர் நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, எப்படி பிழைப்பாங்க நம்ம இப்படி விலைவாசி ஏறிட்டு போனா? இலவசம் அது இதுன்னு கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்காம ஒரு நல்ல மருத்துவம், நிறைய வேலை இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஏதோ கொத்து வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் இலவசி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சியில்
டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு ஏற்றி வச்சாங்க. அவங்க வந்து இலவசன்றது எவனு கொடுத்து இதில் விலைவாசி இந்த கரண்ட் பில்லு இது பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் ரேட் ஏற்றி விட்டு அதில் இது பண்ணிட்டாங்க. அதனால் இலவசம் கொடுத்து அது வேஸ்ட்டு தான், புரோஜனம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி சொன்னார், இலவசம் நான் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன், ஆனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் நல்ல வேலையை இப்போ தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இலவசம் இவங்க 1500 சொன்னாங்கன்னா இங்கே 2000 சொல்கிறாங்க. அதனால் அது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம், ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல சுகாதாரம் இந்த மாதிரி உங்களுக்கு நான் தருவேன் தளபதி. அது ஒரு நல்ல வரவேற்பு. அதனால் அவங்க எல்லா பொருளுமே இருக்குது. கொடுக்காம டிஎம்கே ஏடிஎம்கே யார் வந்தாலும் ஓகே தான், நமக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேக்ஸஸ் விலைவாசி கம்மி பண்ணணும், வரியை குறைக்கணும், இலவசத்தை கட் பண்ணணும், அவ்வளோதான். வேலை வாய்ப்பு தான் அதிகரிக்கணும். வேலை வாய்ப்பு இல்லாததுனால நிறைய ஃபாரின் போகிறாங்க. இங்கே அந்த வேலை வாய்ப்பு இருந்தால் நாங்கள் எல்லாரும் எங்கள் பசங்களோட நாங்கள் ஜாலியாக இருப்போம். அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நிறைய எங்கள் பசங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதுக்கு காரணம் வேலை வாய்ப்பு இல்லாமல். அதுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு 2 மாநாடு நடத்தியிருக்காரு, அவ்வளோதான். ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான். அட் த சேம் டைம் அவர் எல்லாமே வந்து பிளைண்டாக நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ அவர் வந்து முதல்ல அரசியல் கற்றுக்கணும். ஒரு கட்சியில் ஒரு நல்ல ஒரு கட்சியில் கூட்டணி கூட மேபி ஏடிஎம்கே கூட போடலாம். ஒரு கட்சியில் கூட்டணி போட்டு அரசியல்னால் என்ன மக்களுக்கு தேவை, எப்படி செய்யணும், அதை ஒரு வார்டுக்குள்ளே என்ன செய்யணும், தொகுதிக்குள்ளே என்ன செய்யணும், அப்புறம் மாவட்டத்துக்கு என்ன செய்யணும், அப்புறம் மாநிலத்துக்கு என்ன செய்யணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு 2031 அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கண்ணா. வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகரித்தா பரவாயில்லன்னு இருக்கும். ரொம்ப இனி அடுத்த தலைமுறையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலைங்கண்ணா. பொருள் வாங்குறதுக்கும் சரி, பர்ச்சேஸ் எதுவுமே பண்ண முடியல முன்னை விட இப்போ. இல்லை, இந்த 2 கட்சி மாற்றி ஆண்டுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல தான். ஸோ விஜய் வந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது தான். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க அந்த மாதிரி சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரசிகர்கள் அனைவரும் வாக்காளராக மாற மாட்டாங்க. ரசிகர்கள் குடும்பத்தின் அனைவரும் வந்து பையனுக்கோசரம் வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா. திமுக அதிமுகன்றது நிரந்தரமான கட்சி, அதுக்கு போடுற ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு 3% கண்டிப்பாக கம்மியாகும். எப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 10%, 8 to 10% ஓட்டு வரும். அது அதிமுக திமுக ஓட்டு பெரிய தான். ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகையும் அதிகம், இன்னொன்று பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சொல்கிறாங்கண்ணா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாவே 10,000 20,000 30,000 கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஒரு நல்ல இது கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ரைவேட் போக வேண்டிய வேலை இல்லைல்ல. அப்போ அதேமாதிரி ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு 50,000 1 லட்சங்கிறாங்க. அது நல்ல கல்வி கொடுத்தா நாம் எதுக்கு அங்கே போகிறோம். அதுதான் யங்ஸ்டர்ஸ் வரணும், எஜுகேட்டட் பீப்புள் இருக்கணும். அது 2 இருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வரது கொஞ்சம் இதுதான். ஆனால் எல்லோரும் மக்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுவார். அது ஒன்று. ஏன்னா அவருக்கு அவ்வளோ அவரோட கரியரின் உச்சத்தை விட்டுட்டு இதுக்கு வராரு. அதனால் காசு அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இப்போ பணம் சம்பாதிக்கிறதுனா அவர் அதிலே நீட்டாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறாரு. இப்போ இவ்வளோ பிரச்சனையை வந்து இவர் இதுக்கு மேலே இதில் காசு சம்பாதிக்கிறதுலாம் இது இல்லை. அவர் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுன்ட்டு வராரு. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தமிழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இலவசம் இவங்க இன்னும் இதை அறிவிச்சா இன்னொன்று வேறு அறிவிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இலவசம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டால் கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் இல்லாமல் இருக்குதா, இல்லை என்ன இல்லாமல் இருக்குது.